சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வர சொல்ல, அவன் இங்கதானே இருக்கான். சொன்னா கேளுங்கக்கா, எழில் இங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல. போன் பண்ணி உங்க காது கிட்ட வைக்க சொன்னாரு. அவர் உங்ககிட்ட போன்ல தான் பேசினாருக்கா, நம்புங்கக்கா. எழில பார்க்கணும். போன் பண்ணி என்கிட்ட கொடு. அவனை வர சொன்னா உடனே என் முன்னாடி வந்து நிப்பான். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கக்கா, அவரே வந்துருவாரு. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கக்கா. ப்ளீஸ் ஆனந்தி அக்கா, கால் பண்ணு. என்ன எழில் எடுக்கலையா? ஆமாக்கா. அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க என்கிட்ட பேசினாரு. அவருக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு தான் பணத்தோட வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இல்ல, உள் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. எழில நான் உடனே பார்த்தாகணும். நீ திரும்ப அவனுக்கு கால் பண்ணு. அவர் எடுக்கலக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அவர் வந்துருவாரு. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்கக்கா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அம்மா எங்க? மூர்த்தி அண்ணனும் ஆறுமுகமும் பணம் ரெடி பண்ணதாங்க போயிருக்காங்க. அன்பு எங்க? அன்பு தேவி ஷாலினி, ஆர்த்தி ரெடி பண்ணி போ. இப்ப பெயின் இருக்கா தேவி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி தேவி, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஷாலினி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஐயோ, கையிலக்கா இப்ப எப்படி இருக்காங்கன்னே தெரியலையே. காசு ரெடி ஆயிடுச்சா? அக்காவுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? ஒண்ணுமே புரியலையே. விக்னேஷ், எனக்கு கையிலக்காவை பார்க்கணும் போல இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரலாமா? கொஞ்சம் பொறுமையா இரு தேவி. நீ இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. இப்போ உன் அக்காவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகணுமா? தேவி, நீ முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்து வா. பாத்து. விக்னேஷ், மாடி கூட்டிட்டு போ, ரெஸ்ட் எடுக்கணும். போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. பாத்து படியது. இல்ல இல்ல, உன் பதில் நீ சொல்றதுல எனக்கு திருப்தி இல்ல.